நான் கேக்குறேன், மானம் ரோஷம் சூடு சொரணை இதுல ஏதாவது இருக்கா? டெல்லியில நம்ம பசங்களோட மண்டைய பிளந்துட்டு இருக்கானுங்க. ரத்தம் சொட்ட சொட்டிச்சு ரோட்ல நாய மாதிரி இழுத்துட்டு போறானுங்க. ஆனா இங்க நாளைக்கு என் தளபதியோட படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு கட் அவுட் வைக்கலாமா, பாலாபிஷேகம் பண்ணலாமா, பேனர் அடிக்கலாமா, போஸ்டர் ஓட்டலாமான்னு அது எந்த போராட்டமா இருந்தா என்ன, யாரு மண்ட உருண்டா என்ன, எத்தனை பேர் செத்தா எங்களுக்கு என்ன, எங்களுக்கு என் அண்ணன் படம் தானே முக்கியம் அப்படின்னு தியேட்டருக்கு முன்னாடி சுத்துற ஒரு கூட்டம். நீங்க ஜனநாயகன் படத்துல பார்க்க போற அந்த டம்மி ஃபைட்டை விட இங்க ஒரு பயங்கரமான ரியல் ஃபைட் போயிட்டு இருக்கு. டெல்லியில நீட்டுக்கு எதிரா மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. சோனம் வாங்செக் என்ற ஒரு தனி மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு மாசமா ஒரு பருக்க சோறு தண்ணி கூட எடுத்துக்காம இந்த நீட்டு முறைகேடுக்கு எதிரா உண்ணாவிரதம் இருக்காருங்க. இந்த ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 8 கிலோக்கு மேல உடல் எடையை இழந்திருக்காருங்க. அவர் உடல் எடை ரொம்ப மோசமானதுனால அவரை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிடல்ல போட்டிருக்காங்க. அவரை தொடர்ந்து இந்த சிஜேபி, இந்த கரப்பான் பூச்சி கட்சிக்காரவங்க நீட் முறைகேடுகளுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஏன், நீங்க படத்துல பாக்குற வில்லன் பிரகாஷ் ராஜ், இன்னும் பல சமூக ஆர்வலர்கள், கட்சி தலைவர்கள் இவங்க எல்லாம் நாம ட்வீட் போட்டுட்டோம் அப்படின்னு வீட்டுல உட்காந்துக்காம நேரடியா களத்துக்கு வந்து இந்த போராட்டக்காரங்களுக்கு ஆதரவு தந்திருக்காங்க. அரஸ்டும் ஆயிருக்காங்க. அமைதியா போராடிட்டு இருந்த இந்த மாணவர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி அமைதி ஊர்வலமா போகும்போது, அதாவது இந்த நீட் கேள்வித்தாள் கசிவானதுக்கு, இதுல நடந்த முறைகேடுகளுக்கு, இந்த நீட்னால பல அப்பாவி மாணவர்களுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கு, பல மாணவர்களுடைய கனவு சிதைக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணணும். இந்த முறைகேடு எல்லாம் முறையா விசாரிக்கப்படணும். குற்றவாளிகள் எல்லாம் கடுமையா தண்டிக்கப்படணும். மாணவர்களுக்கு நீதி வேணும். இதையெல்லாம் வலியுறுத்தி பேரணியா போகும்போது நீதிக்காக போராடுற மாணவர்கள் என்னமோ தீவிரவாதி மாதிரியும், டெல்லி காவல்துறை வேற என்னமோ துணை ராணுவ படை, இதுல நிறைய பேர் நேம் பேட்ச் கூட இல்லாம தங்களுடைய அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு பாவி மாணவர்கள் மேல பயங்கரமான வன்முறையை நடத்திருக்கானுங்க. வெறியாட்டம் ஆடி இருக்கானுங்க. எப்படின்னா அவங்க அடிக்கிற அந்த லத்திலங்க ஆணி அடிச்சு வச்சிருக்கானுங்க. அந்த லத்தியால வெறித்தனம் அடிக்கும் போது அதுல இருக்கிற ஆணி மண்டையிலையும் கண்ணிலையும் உடம்புலையும் நெஞ்சிலையும் குத்தி தாரத்தாரையா ஊத்துதுங்க. ஒரு மாணவனை 8 போலீஸ்காரனுங்க போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அநியாயமா கீழே தள்ளுறாங்க. இந்த ஒன்றிய அரசாங்கம் நீதிக்காக போராடின மாணவர்களை தேடி தேடி அடிக்கிறாங்க. புடிச்ச அத்தனை பேர் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த போராட்டத்தை முழுசா ஒடுக்கணும். இனி யாருக்குமே போராடணும் அப்படின்ற எண்ணமே வரக்கூடாது. கேட்டா போராடுறவங்க எல்லாம் சீனாவோட கைக்கூலிகள், பாகிஸ்தானோட கைக்கூலிகள் அப்படின்னு இந்த விஷயத்தை திசை திருப்பி தங்களுக்கு எதிராக யாருமே போராடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க.